வெல்கம் டு ஸ்டஃப் கை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என் ஃப்ரெண்டு வந்து லாஜிடெக்லேருந்து ஒரு கேமிங் கண்ட்ரோலர் வாங்கியிருந்தான். அது ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 32,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். நான் என்ன சொன்னேன், சரி நம்ம ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன். இதுமாரி அம்மா எனக்கு ஒரு லாஜிடெக் கேமிங் கண்ட்ரோலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ ஆகும்? அது ஒரு 2 லட்ச ரூபாய் ஆகுமா? அப்படியே இந்த கத்தி எடுப்பா, இங்க குத்தி கொண்டுடு. நம்ம எதுக்கு நம்ம இதுமாரி கேட்டுன்னு சொல்லிட்டு நம்மளே ஒன்று லோ பட்ஜெட்டில் இருந்தால் காசு எடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். சரி, அதுக்கு போய்ட்டு நான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் போய்ட்டு நான் இப்போ போய்ட்டு ஆன்லைன் ஸ்டோர்லேயும் ரெண்டுத்துலேயும் போய் கேட்டேன் இதுமாரி கண்ட்ரோல் எந்த ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 5Kலேருந்து அதுக்கு மேலே தான், மினிமமே 5K தான், அதுக்கு மேலே தான் எல்லா கண்ட்ரோலர்ஸும் இருக்குது. என்னால் இப்போ அவ்வளோ சேர்க்க முடியாது. இப்போ எனக்கு தேவைனால நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்மளே எதுக்கு வாங்கிட்டு நம்மளே ஒன்று கண்ட்ரோலர் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஐடியா ரெடி பண்ணேன். இப்போ நம்ம கண்ட்ரோலர் ரெடி பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு இந்த கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற ஒரு மவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு 150லேருந்து ஒரு 200 அந்த ரேஞ்சில் தான் ஒரு மவுஸ் இருக்கும். இப்போ அந்த ரெண்டு மவுஸ் கம்ப்யூட்டர் மவுஸ் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம கண்ட்ரோலர் ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி அந்த கண்ட்ரோலர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சைடில் போட்டிருக்க பிக்சர் மாரி நான் வந்து ஒரு 20mm பிவிசி பைப் எடுத்துன்னு அதை வந்து ஹாஃபாக கட் பண்ணி ஹீட் பண்ணி அதை ஃப்ளாட் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு வந்து நான் ஈஸியாக வந்து இந்த டெம்ப்ளேட் ஷேப்பில் கட் பண்ணினேன். அதனால் சைடில் இந்த ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஒரு அளவுக்கு இதை வந்து பெண்ட் பண்ணிடணும். இது எப்படின்னா, ஒரு பீஸ் எடுத்தோன்னா சென்டர் கன்சோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது வந்து அந்த சென்டரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே நான் ஃபோம் போர்டில் செஞ்சேன்னா ஈஸியாக பெண்ட் ஆகிடும், ஸ்டிஃபாக இருக்காது. ஆனால் சொல்லிட்டு தான் நான் இப்போ பிவிசி பைப் எடுத்தேன். இப்போ என்ன பண்ணோன்னா, எல்லார் வீட்லேயும் கார்டன் ஹோஸ் இருக்கும். அது ஹோஸ் மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த பிவிசியோட பைப் சென்டர் கன்சோல் ரெடி பண்ணியிருந்து பாருங்கள், அந்த ஸ்டேரிங் சென்டரில் வந்து அட்டாச் பண்ணோம். அது வந்து எப்படி பார்த்துங்கன்னா, சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா இப்போது ஸ்டேரிங் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது அன்இவனாக சுற்றும். இப்போ அது எவ்வளோ சென்டரில் நம்ம வச்சு ஒட்டுறோமோ அந்த சென்டர் பார்ட்டு அவ்வளோ அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்கான ஃபீல் கிடைக்கும் ஸ்டேரிங் வீல். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சென்டரில் ஒட்டிட்டேன், ஈஸியாக இப்போ சுற்றுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக நான் ஒட்டியிருக்கேன். இதுமாரி நீங்களும் ஈவனாக ஒட்டிங்க. சைடில் அந்த சப்போர்ட்லாம் வச்சு நான் ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த 4 ஹோல்ஸ் பண்ணோம். நான் வந்து இப்போ சால்ட்ரிங் மிஷின் வச்சு 4 ஹோல்ஸ் போட்டுக்க போகிறேன். ஏன்னா இப்போது நீங்கள் அப்படி சால்ட்ரிங் மிஷின் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஒரு ராடு ஸ்டவ்வில் ஹீட் பண்ணி அதில் வச்சு சால்ட்ரிங்க்கு ஓட்டை போட்டுங்க. இப்போ அதனால் நான் 4 ஓட்டையும் போட்டுக்கிட்டேன். இந்த 4 ஓட்டை எதுக்குன்னு சொல்லிட்டு வர வீடியோவில் உங்களுக்கு தெரியும். போக உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்கு இந்த 4 ஓட்டை போட்டேன்னு சொல்லிட்டு. இப்போது சென்டர் கன்சோலில் 4 போட்டது ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இது வந்து புள்ளி. இது எப்படின்னா, இந்த கிரைண்டரில் இருக்கிற புள்ளி இது பார்த்திங்கன்னா, நான் இந்த மார்க்கெட்டில் போய்ட்டு எலக்ட்ரானிக் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் கிரைண்டர் புள்ளின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த புள்ளியை வாங்கிட்டு அந்த புள்ளியை மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சைடில் இருக்கும் அந்த புள்ளியை மட்டும் கட் பண்ணின்னு இது மட்டும் எடுத்துக்கினேன். ஏன்னா இதில் ஏற்கனவே பால் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக ரன் ஆகும். இப்போ இந்த 4 ஓட்டை நான் எதுக்கு போட்டேன்னா, இது அந்த புள்ளியில் ஏற்கனவே ஒரு 4 ஓட்டை இருக்கும். இப்போ நம்ம ஈஸியாக அதை வச்சு ஸ்க்ரூவோ நெட்டும் வச்சு டைட் பண்ணிடலாம். எதுக்கு ஸ்க்ரூ நெட் வச்சு டைட் பண்ணுறோன்னா, இப்போது தேவைப்படும்போது நம்ம கழட்டிக்கலாம், இல்லைனா ஸ்டீரிங் வீலில் அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேஸ் ரெடி பண்ணலாம். அந்த பாக்ஸ் அது பேஸ், இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, அது பேக் பார்ட்டு, இது 2 சைடு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபெவிக்விக் வச்சு இப்போது வந்து அந்த ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து சைட் பார்ட் ஒட்டுறேன். நான் வந்து 2mm ஃபோம் போர்டு யூஸ் பண்ணேன். ஃபோம் போர்டு வந்து திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். நான் வந்து ஓவராக இல்லாத 2mm வாங்கிட்டேன். ஏன் ஃபோம் போர்டு யூஸ் பண்ணேன்னா, இப்போ தண்ணி கிண்ணி பட்டால் கூட அந்த ஃபோம் போர்டு வந்து இது அதே கார்ட் போர்டுனா லைஃப் இருக்காது. ஆனால் சொல்லிட்டு தான் நான் ஃபோம் போர்டு யூஸ் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 சைடும் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஓட்டை போட்டேன்.
அந்த ஓட்டையானா அந்த புள்ளி வந்து கரெக்டாக வந்து அந்த ஓட்டையில் போயிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ வந்து ஸ்டேரிங் வீலுக்கு வந்து கரெக்டாக அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக சுற்றுது. இப்போ என்ன பண்ணுன்னா அது ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் grip இருக்குது, கீழேயும் அது வச்சா தான் ஆடாது இருக்கிறதுனால நான் கீழே வந்து ஒரு சப்போர்ட் மாரி குத்துட்டேன். அது சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அந்த இடத்துல சப்போர்ட் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டீரிங் வீல் வந்து ஆடவே ஆடாது, கரெக்டாக ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும், வைப்ரேட்டும் ஆகாது, ஈஸியாக உங்களுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ டேப் ரோலர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து டேப்போட யூஸ் பண்ணிட்டாருமா மிஞ்சிற இது கார்ட்போர்டு. அதில் வந்து ஒரு சின்ன பைப்பை சென்டரில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இதுமாரி பண்ணிக்கணும். இது வந்து அந்த உள்ளே இருக்கிற சின்ன ஆக்சலோட இது ஆக்சல் கனெக்ட் ஆகணும். இந்த பெரிய இந்த டேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா மவுஸோட சென்சார் வந்து அந்த ரெட் கலர் லைட் எரியும் பாருங்கள் மவுஸ்கில், அது வந்து இங்கே டச் ஆகும் மேலே, அப்போ தான் ஸ்டீரிங் வீல் வேலையும். இப்போ வந்து நான் வந்து சாண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு சாண்ட் பேப்பரை ஸ்ட்ரிப் மாரி கட் பண்ணிக்கினேன். இப்போ வந்து அது வந்து என்னென்னா டேப்போட இன்சைடில் வந்து ஒட்டிக்கணும். இதுமாரி ஒட்டணும் சர்க்கிள் ஷேப்பில் ஈவனாக. நான் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா டபுள் சைட் டேப் எடுத்துக்கிறேன் ஒட்டுறதுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த டபுள் சைட் டேப்பில் அப்படி சுற்றிட்டு உள்ளே எடுத்து ஒட்டிடணும். பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டிட்டேன். இப்போ ஒன்று ஸ்ட்ரிப்பு சின்னதாக கட் பண்ணி அந்த புள்ளியில் வந்து சின்ன புள்ளியில் வந்து நம்ம சுற்றிடணும். ஏன்னா அப்போ தான் பெரிய புள்ளிக்கோ சின்ன புள்ளிக்கோ வந்து சர்ஃபேஸ் ரஃப்பாக இருக்கிறதுனால ஈஸியாக சுத்தம், ஸ்லிப் ஆகாத. அதனால் நான் சாண்ட் பேப்பர் ஒட்டிக்கிறேன். அதுமாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட்டரில் வந்து கட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இதுமாரி அந்த பெரிய புள்ளி வந்து சின்ன புள்ளியில் வந்து கான்டாக்ட் ஆகும். யார் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் வச்சுக்கிறேன். அது ஆடாத இருக்கிறதுக்கு சப்போர்ட்டு. இப்போ வந்து இதில் ஹோல்ஸ் இது ட்வீசர் வச்சு நான் ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அந்த பெரிய புள்ளி ஆக்சில் வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணி ஒட்டிடுறேன், கீழேயும் அந்த கான்டாக்டில் இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே அதிகமாக சுற்றினா தான் அந்த இடத்துல வந்து கம்மியாக சுற்றும். ஏன்னா வந்து சின்ன கீர்லேருந்து பெரிய கீருக்கு நீங்கள் பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சின்ன கீர் ஃபாஸ்ட்டாக சுற்றும், பெரிய கீர் வந்து ஸ்லோவாக சுற்றும். அதே தான் இப்போ நான் வந்து இந்த பெரிய கீர் வந்து அந்த டேப் ரோலர் வைக்கலன்னா இது என்ன ஆகும்னா நான் லைட்டாக திருப்பினாலும் ஃபுல் ஸ்டேரிங் திரும்பிடும். ஆனால் வந்து எனக்கு காரோட ரியலிஸ்டிக் ஃபீல் கிடைக்காது. ஆனால் சொல்கிறேன் சின்ன புள்ளியிலேருந்து பெரிய புள்ளிக்கு பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இங்கே நான் ஃபாஸ்ட்டாக சுற்றினேன்னா அந்த இடத்துல ஸ்லோவாக சுற்றும். இந்த கான்செப்ட் வச்சு தான் இப்போ பாருங்கள், நான் இப்போ இங்கே பாருங்கள் ஃபாஸ்ட்டாக சுற்றுறேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புள்ளி ஸ்லோவாக பொறுமையாக சுற்றும். இப்போ வந்து பின்னாடி வந்து அந்த பின்னாடியோட டெம்ப்ளேட்டில் கட் பண்ணது வந்து எடுத்து பின்னாடி நான் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா அந்த புள்ளி மட்டும் அந்த டேப் ரோலர் மட்டும் தெரிகிற மாதிரி மிச்சம் எல்லா பாட்டையும் நான் வந்து ஃபோம் போர்டு வச்சு கவர் பண்ணிடுறேன். அது வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் மேலே ஓட்டுறது வந்து அந்த புள்ளியில் படாத மாரி பார்த்துங்க. புள்ளியில் பட்டுச்சுன்னா அப்புறமா வந்து அது சுற்றவே சுற்றாது. அது புள்ளியில் படாத மாரி இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஒட்டிடுங்க. அதேமாரி இப்போ நான் மேலே ஒட்டிக்கிறேன்.
இப்போ கரெக்டாக சுற்றுதான்னு பார்த்துங்க. நம்ம அந்த சைடில் கேப்பு வந்து தெரியாத மாதிரி நான் திரும்ப அப்படியே ஒட்டிடுறேன். பாருங்கள் கரெக்டாக அங்கே சுற்றுது. இங்கே நான் ஃபாஸ்ட்டாக சுற்றுறேன், இங்கே ஸ்லோவாக சுற்றுது. இப்போ வந்து எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா மவுஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து 2 மவுஸ் எனக்கு வேணும். ஒரு மவுஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சிலேட்டருக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்குக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஒன் மவுஸ் வந்து ஸ்டேரிங் வீலுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு மவுஸ் எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு மவுஸ் எடுத்துகிட்டு ஒயர் மாட்டிருக்கு. ஃபஸ்ட்டு மவுஸில் வந்து அந்த சென்சார் வந்து அந்த ரோலர் மேலே படுற மாதிரி பார்த்துக்கணும். பாருங்கள் நான் சுற்றுறேன். அந்த சென்சார் வந்து கரெக்டாக அந்த ரோலர் மேலே படுற மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக ஒட்டிடணும். ஏன் அந்த சென்சார் அந்த ரோலர் மேலே பண்ணணும், அப்போ தான் அந்த சென்சார் வந்து கர்சர் மூவ் ஆகும். பாருங்கள் அந்த இதில் வந்து மூவ் ஆகும். இப்போ கீழேயும் நல்லா ஒட்டிடுறேன். மவுஸ் மூவ் ஆகுது மாதிரி கீழே வந்து 2 சப்போர்ட் மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்டீரிங் சுற்றும்போது இப்போ வந்து இது USB கேபிள் டேரெக்டாக நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா கனெக்ட் ஆகிடும் மவுஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீரிங் வீல் ஃபுல் கான்செப்ட் முடிஞ்சிடுச்சு. இதுதான் ஸ்டீரிங் வீல் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் மேலே வந்து ஒரு டூம் மாரி வச்சு கவர் பண்ணிட்டேன். அது வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டீரிங் வீல் கன்சோல் மாரி ஃபுல்லாக இருக்கும். இது சைடில் வந்து ஏன்னா டேபிளில் வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கும் மவுண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ டேபிள்லேருந்து அசையாது நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் போட்டு டர்ன் பண்ணாலும். அதுக்காக நான் இது டேபிள் மவுண்ட் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே செஞ்சுருந்தேன் ஸ்டீரிங் வீலில் அந்த ஸ்டீரிங் வீல் கன்சோல் வச்சு நட்டையும் போல்ட்டையும் வச்சு நான் டைட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் நட்டு போல்ட் வச்சு இதுமாரி ஓட்டை போட்டு இதுமாதிரி பர்மனெண்ட்டாக ஒட்டிக்கலாமேனா, இப்போ நீங்கள் ஆனால் பேக் பண்ணி வைக்கிறீங்களா யூஸ் பண்ண போகிறது இல்லைனாலும் மேலே வச்சிங்கன்னா ஏன்னா இது வீட்டுக்கிட்ட படம் பண்ணோன்னா அது கன்சோல் வந்துடும். அது உடையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கழட்டி வச்சிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். தேவைப்படும் போது எப்போலாம் யூஸ் பண்ணுமோ அப்போ கழட்டி ஓட்டிக்கலாம். ஈஸியாக லைட்டாக ஹேண்ட் டைட் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக கன்சோல் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம இப்போது ஆக்சிலேட்டரும் பிரேக் பேடலும் ரெடி பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணோன்னா ஒரு மவுஸ் எடுத்துக்கணும். இது வந்து பிவிசி பைப் அது ஸ்டீரிங் வீலுக்கு ஃப்ளாட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து எக்ஸ்ட்ராவை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கினேன். இது வந்து என்னென்னா ஒரு சைடு இப்படி வைக்கணும், ஒரு சைடு ஆக்சிலேட்டருக்கு ஒரு அந்த ரைட் கிளிக்கும் லெஃப்ட் கிளிக் பட்டனுக்கும் கரெக்டாக வச்சிடணும். ஏடு வச்சு அப்போ ஈஸியாக மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் எவ்வளோ பெருசு நம்ம போர்டு ஃபோம் போர்டுக்கு கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மவுஸ் வைக்கிறேன். சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு அந்த மவுஸ் அந்த பிவிசி பைப் பிளேட்டை வந்து இந்த இடத்துல வச்சுறேன். இது வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கணும். அதை நான் போக எப்படி லிஃப்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறேன். கரெக்டாக அளவு பார்த்துட்டு மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணி கட் பண்ணிங்க. இது வந்து பின்னாடி வந்து கொஞ்சம் எலிவேஷனில் இருக்கணும். ஸ்டீரிங்கில் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. கார் ஸ்டீரிங்கில் இதுமாதிரி கொஞ்சம் எலிவேட் பண்ணி வைக்கணும். அதுக்காக பின்னாடி வந்து எலிவேட் பண்ணுறதுக்காக ஒரு பீஸ் மட்டும் ஹைட்டாக வச்சுட்டு அது மாதிரி ஃபோம் போட்டு திரும்ப எடுத்து ஒட்டிடுவேன். அப்போ வந்து எலிவேஷன் கிடைக்கும் கொஞ்சம் பெருசாக. ஸ்வீக்கு வச்சு விட்டிங்க. இப்போ மவுஸ் கர்சரை வந்து கரெக்டாக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு
சென்டரில் வச்சு நான் ஒட்டிடுறேன். ஓட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா அளவு பார்த்துங்க, கரெக்டாக அந்த பெடல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மவுஸோட சென்டர்லேருந்து ஹோல்ஸ் பண்ணி நான் அந்த வயரை வந்து பின்னாடி சைடு எடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் ஹைட் எலிவேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா ஃபோம் போர்டு அப்படி ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு ரைட் கிளிக்லேயும் லெஃப்ட் கிளிக்லேயும் நான் வந்து ஒட்டிக்கிட்டு அந்த பெடல் மட்டும் எடுத்து ஈஸியாக விட்டு, அப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் பெடல் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் அமுக்கிறது. இது கரெக்டாக வச்சு பேஸில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபேக் வச்சு ஒட்டிடுறேன். ஆனால் ஒன் சைடும் வந்து பிரேக்குக்காக ஒட்டிடுறேன். மேலே அது அசையாது இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்னா மேலே அந்த ஃபோம் கிளிக் பட்டனில் கரெக்டாக ஒட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்டில் ரைட் கிளிக் ஆகும், லெஃப்ட் கிளிக் ஆகும், ஆக்சிலேட்டர் பிரேக்குக்கு கரெக்டாக இருக்கும். இது சென்டர் பட்டன் வந்து நான் எதுக்கு இந்த இடத்துல சென்டர் மவுஸில் வந்து கிளிக் ஆகும் அந்த ரூலரில், அது வந்து நான் ரிவர்ஸ் வந்து பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் வரும்போது பார்க்குறதுக்கு அது சென்டரில் நான் தெரியணும். ஏன் நீங்கள் ரிவர்ஸ் வச்சுக்கலாமே இல்லைன்னா ரிவர்ஸ் வந்து காலையே வச்சா நல்லா இருக்காது, கீபோர்டில் யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து நான் வந்து ரிவர்ஸ் கிளிக் பட்டனுக்காக ரிவர்ஸில் பார்க்குறதுக்காக இது வந்து இந்த இதில் ஒட்டிடுறேன். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா எனக்கு ரிவர்ஸ் வேணான்னா நீங்கள் வந்து அது வந்து ரிவர்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், கையில் யூஸ் பண்ணாது காலில் யூஸ் பண்ணலாம் கூட. ஆக்சிலேட்டர் இப்போ ஃபுல்லாக மிஞ்சிச்சு. இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அந்த சைடில் அந்த மவுஸ்லாம் தெரியாத மாரி கொஞ்சம் பாக்ஸ் மாரி வச்சு கொஞ்சம் இது பண்ணிட்டேன். இது ஆக்சிலேட்டர் பேடலில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து சாண்ட் பேப்பர் ஒட்டிட்டேன், ஏன்னா க்ரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சிலேட்டர், இது பிரேக்கு. கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கட்டும் என்ன பண்ணேன்னா நான் வந்து அந்த ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி அது ஆக்சிலேட்டர் பேடலில் க்ரிப் இருக்கிற மாரி. இது வந்து ரிவர்ஸ் வியூ பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேரிங் ரெடி பண்ணிட்டோம். இதை பிளாக் கலரில் பெயிண்ட் அடிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டிருக்கு. அந்த போட்ட ஒரு சைட்லேயும் ஸ்டேரிங் வீலில் வந்த யூஎஸ்பி ஒரு போர்ட், மவுஸ்லேருந்து வந்த ஒரு யூஎஸ்பி ஒரு போர்ட்லேயும் ஆக்சிலேட்டர்லேருந்து வந்த ஆக்சிலேட்டர் தான். இது பார்த்தீங்கன்னா க்ரிப்புக்காக இந்த பேடெலாம் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ ஈஸியாக இருக்கும் லெஃப்ட் ரைட்டு பண்ணுறதுக்கும் பிரேக்கு போகிறதுக்கும். இதுலேருந்து வர யூஎஸ்பி ஒரு போர்ட்லேயும் வச்சுருந்தேன், இது காலத்தில் வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஏ வந்து ஜிடிஏன்னா ஜிடிஏ வைஸ் சிட்டி. இது பழைய கேமு 2008 லான்ச் இருந்த கேம். இது அதில் தான் நம்ம விளாட போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் போயிட்டு கண்ட்ரோல் செட்டிங்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேடியோ கண்ட்ரோலுக்கு போகிறேன். ரேடியோ கண்ட்ரோலில் போயிட்டு இது அப் டவுன்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து என்டர் தண்டிங்கன்னா அப்புக்கு வந்து நான் ஆக்சிலேட்டர் பட்டன் அமுத்துறேன். ரைட் லெஃப்ட் மவுஸ் பட்டன் கிளிக் ஆகிடுச்சு. டவுனுக்கு வந்து நான் கீபோர்டில் இருக்கிற மவுஸ் ஆரோ டவுன் கீயே யூஸ் பண்ணிப்பேன், ஏன்னா இதில் வந்து கியர் சிஸ்டம் இல்லை ரிவர்ஸு ஃப்ரண்ட்டு போகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட்டு லெஃப்ட் வந்து இதில் இருக்கிறது அப்படியே விட்டுருவேன். இப்போ அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எங்கேயோ ஹேண்ட் பிரேக். இது பார்த்தீங்கன்னா ரைட் மவுஸ் பட்டன். ஏற்கனவே அதில் ரைட் மவுஸ் பட்டன் ஏற்கனவே அதை ப்ரீயாக அதே ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வியூ வந்து இந்த சென்டர் பட்டன் இருக்கும். இந்த ரிவர்ஸ் வியூ தான் சென்டர் மவுஸ் பட்டன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ்லாம் நான் ஈஸியாக செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பேக் வந்துடணும். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் இருக்கும். இது ஸ்டாண்டர்டில் மவுஸுக்கு போனீங்கன்னா இது ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இது ஆஃபில் இருக்கும். எப்படின்னா இல்லை அனேபிளில் இருக்காது. எப்படின்னா இப்போ பாருங்கள், இது கிளாசிக் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா இப்போ மவுஸுக்கு பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது அனேபிளில் இருக்குது, ஒன்றா பண்ண முடியாது.
இப்போ இது மேலே இருக்கிறது பாருங்கள், இன்வெர்ட் மவுஸ் இது பண்ணிட்டு கிளாசிக்லேருந்து ஸ்டாண்டர்டுக்கு மாற்றிட்டு மவுஸ் செட்டிங் பண்ணி இடத்துல எனேபிள் பண்ணணும். மவுஸ் கண்ட்ரோல் ஸ்டியரிங் சொல்லிட்டு அதை எனேபிள் பண்ணி ஆன் ஆகிடும். இப்போ வந்து நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். இப்போ கேமுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டருக்கு நான் வந்து இந்த பட்டனு ரைட் லெக்கில் புஷ் பண்ணேன்னா ஃப்ரண்ட் மூவ் ஆகும். இப்போ நான் லெஃப்ட் சைடு ஸ்டேர் பண்ணால் லெஃப்ட் சைடு ஸ்டேர் பண்ணால் லெஃப்ட் சைடு பண்ணுவோம். இப்போ நான் போயிட்டு நான் பிரேக் பிடிக்கணும்னா லெஃப்ட் லெக்கில் அமுத்தினா பிரேக் பிடிக்கும். இப்போது திரும்ப ஆக்சிலேட்டர் பண்ணி நான் ஈஸியாக போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகுது. இப்போ பேக்கில் வருது. இப்போ ஈஸியாக இருக்கும் ஸ்டியர் பண்ணுறதுக்கு. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக போயின்னு இருக்கும். இதுதாங்க வீடியோ, ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து மவுஸ் வாங்குறது பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் ஆச்சு, 2 மவுஸ் சேர்த்து. ஃபோம் போர்டு பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் ஆச்சு. அப்புறம் வந்து பிவிசி பைப்பு, இந்த ஸ்டேரிங்க்கு சென்டர் கன்சோல் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 50 ருபீஸ் ஆச்சு பிவிசி பைப்பு. ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 800ல் முடிஞ்சிச்சு எனக்கு. இப்போ ஈஸியாக 800ல் ஒரு ஸ்டேரிங் நம்ம ரெடி பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டேரிங் வச்சு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், பாய்.